இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சமூகா வா பொண்ணாத்தா. சமூகா என்ன பொண்ணாத்தா, உன் வீட்டுக்காரெல்லாம் நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன இந்த பக்கம்? சமூகத்துக்கிட்ட இந்த சாவியை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சாவியா? சின்னதா, என்ன தம்பி சொன்ன வேலைலாம் செஞ்சாச்சா? ஆச்சி சமூகம், நீ சொன்னபடியே வெள்ளை அடிச்சாச்சு. உள் வீட்டு செவுத்துக்கெல்லாம் நீ சொன்ன கலரே அடிச்சாச்சு. சன்னலுக்கெல்லாம் புது துணி போட்டாச்சு. சூப்பர் சூப்பர். இல்லை ரிசிகி, சின்னதாக்கு எதனா காப்பி தண்ணி கொடு. வேணாயா, கண்ட கண்ட நேரத்துல காப்பியை குடிச்சா நெஞ்ச கரிக்கும். சரி சரி. இல்லை பரணி, அந்த சாய் வாங்கிக்க. ஒரு நல்ல நாள் பார்த்து வந்துடுதோம். சரியா சின்னம்மா? சரி, நான் போயிட்டு வரேன். இல்ல இந்த 4வது வீட்டை பொண்ணாத்தா தானே வாங்கியிருக்கு. அண்ணன் வீடு பாத்திருக்கே அண்ணன், ஆருக்கு? இல்ல நம்ம ரத்னாக்கு தான். தனி கொடுத்தன போறதுக்கு தான் வீடு பார்த்திருக்கி. அண்ணன் வீடு பாத்திருக்கே அண்ணன், ஆருக்கு? இல்ல நம்ம ரத்னாக்கு தான். தனி கொடுத்தன போறதுக்கு தான் வீடு பார்த்திருக்கி. இல்ல என்ன சொல்லுத? டேய், என்னடா சொல்ற? அன்னைக்கு ரத்னா வீடு பார்த்துட்டு வந்தப்ப நீ கோவப்பட்ட. இன்னைக்கு என்கிட்ட கூட சொல்லாம நீயா வீடு பார்த்திருக்க? இல்லை, நானும் மனுஷன் தானே. நானும் நல்லா வாழணும் தானே ஆசைப்படுத்தேன். அவ சொன்னதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். அறிவு அவளை தனியா வச்சு வாழ்றதுதான் கௌரவம்னு யோசிக்கான். அவன் யோசிக்கிறதும் சரிதானே. நான் ஏதோ அந்த வெங்கடேஷ் பையன் பண்ணதெல்லாம் மனசுக்குள்ள அப்படியே ஓட்டிட்டே இருக்கிறதுனால தான் இப்படி பேசுதேன். சரி, அவன் தனியா இருந்து சந்தோஷமா இருக்கட்டும். எங்க ஏதோ ஒரு 4வது தெருல வீடு பாக்குறதுக்கு ஒரு 4வது வீடாவே பார்த்தா அது பக்கமா இருக்கணும் தான் இந்த வீட்டையே முடிச்சேன். அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. அண்ணன் சூப்பர்ண்ண. ஐயா சம்முவா, நம்ம பிள்ளை நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்தா தானே நமக்கு சந்தோஷம். பயம் கிடையாது பத்தியா? பிரசிடென்ட், வர வர பின்னி எடுக்கிறியடா.